ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டின்னர். நைட்டு தக்காளி சட்னி, வெங்காயம் தக்காளி அரைத்த சட்னி அரைச்சிருக்கேன். வெங்காயத்தை வணக்கிட்டுருக்கிறேன். வெங்காயம் வணங்கினோடனே வரமிளகா போட்டு, அது கூட கருவேப்பிலை போட்டு, தக்காளி, உப்பு, பூண்டு இருந்தால் பூண்டு போட்டுக்கலாம். என்கிட்ட பூண்டு இன்றைக்கி இல்லைன்னு போடலை. நான் வணக்கிட்டு நல்லா வணக்கணும். வணக்கிட்டு அரைச்சி வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா, தோசையில் இன்றைக்கி எங்கள் பாப்பா பீட்ரூட்டில் தோசை சுடலான்னு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு, பீட்ரூட்டு தோசை பண்ணலான்னு பீட்ரூட்டை அரைச்சி தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி பீட்ரூட் தோசை தான் பண்ணோம். ரெண்டுக்கும் காம்பினேஷன் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு சாப்பிட. எங்கள் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ போர் அடிச்சிச்சுன்னா சொல்லுங்கள். நாங்கள் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் எதாக இருந்தாலும் தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எல்லோரும் எங்கள் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தோசை ஊற்ற போகிறேன். பீட்ரூட் தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருச்சு எங்கள் பாப்பா. நான் துணி அயர்ன் பண்ணிவிட்டு வந்தேன். சட்னி அரைச்சிட்டு இப்போ தோசை ஊற்றிட்டுருக்கிறேன். தோசை சூப்பராக மொறுன்னு வந்துருந்துச்சு. நீங்களே பாருங்கள். கடைசியாக பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டுமே. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எங்கள் வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா பண்ண தோசை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ தான் சட்னி அரைச்சி சட்னியில் தாளித்து கொட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு மேக் ஓவர் பண்ணிட்டேன்.